இப்போ பொறந்ததுலேருந்து நமக்கு குழந்தைக்கு தடுப்பூசி போடுவாங்க. எப்போ பார்த்தாலும் குழந்தைங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துட்டு தடுப்பூசி போடுறது தான் முக்கியமான வேலையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா நிறைய நோய்கள் இருக்குது. அதுக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது வேக்சினேஷன். அந்த வேக்சினேஷன் பிறந்த குழந்தையிலேருந்தே நிறைய வேக்சினேஷன் இருக்குது. ஏன்னா நிறைய கிருமிகள் இருக்குது. அதுக்கு குழந்தைய எதிர்க்கிறதுக்கு வேக்சினேஷன் முக்கியமாக உதவுது. பிறந்தோன்னே போடுற இன்ஜெக்ஷன் பேர் பிசிஜி. அது எப்பயுமே லெஃப்ட் சைடில் ஹேண்டில் மேலே போடுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்குறீங்களோ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போட்டுருவாங்க பிசிஜி. அதுக்கப்புறம் 0 டோஸ் போலியோன்னு போடுவாங்க. ஹெப்படைட்டிஸ் பியும் போடுவாங்க. ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது ஒரு மஞ்சக்காமாலை. அதுக்கப்புறம் 1.5 மாதத்துக்கு தடுப்பூசிக்கு வர சொல்லுவாங்க. அப்போ போடுற இன்ஜெக்ஷன் பேர் டிபிடி, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி. இந்த 5 நோயும் தடுக்கிற மாதிரி பென்டாவேக்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். கூடவே இப்போ நிறைய பாப்புலராக இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. வசதியாக இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. டாக்டர் சொல்கிறது நீமோகாக்கல் இன்ஜெக்ஷன், ரோட்டா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேக்சினுக்கு எதிராக. ரோட்டா வைரஸ்ங்கிறது டயரியா கிராஸ் பண்ணுற ஒரு வேக்சின். நீமோகாக்கல்ன்றது நெஞ்சில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்குரிய ஒரு வேக்சின். இதெல்லாம் 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதம் போடணும். டாக்டர் தொடர்ந்து வந்து சொல்கிற டைமுக்கு கரெக்டாக போடணும். 6 வாரம் 10 வாரம் அண்ட் 14 வாரம். அதுக்கப்புறம் 6 மாதம் ஊசி. 6 மாதத்தில் உங்களுக்கு ஃப்ளூ சப்போஸ் அந்த சீசனாக இருந்தால் ஃப்ளூ இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா எம்எம்ஆர்னு ஊசி. மீசில்ஸ்ன்றது தட்டம்மை, மம்ஸுங்கிறது பொண்ணுக்கு வீங்கி, அப்புறம் ருபெல்லாங்கிறது ஒரு வகையான தட்டம்மை. அதுக்கப்புறம் 1 வயசு ஆகும்போது உங்களுக்கு டைஃபாய்டு வேக்சினேஷன் அண்ட் சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன்லாம் போடுவாங்க. கூட சில கண்ட்ரியில் ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கும் எதிர்க்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்படி பலவிதமான இன்ஜெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் டாக்டர் என்னென்ன இன்ஜெக்ஷன் போடுறான்னு சொல்கிறத கவனமாக கேட்டுட்டு வந்து போடணும். அதே மாதிரி அந்த 1.5 வயசோட நிறைய இன்ஜெக்ஷன் முடிஞ்சாலும் அது மறந்துடும் அதோட இம்யூனிட்டி. அதுக்காக பூஸ்டர் இன்ஜெக்ஷன் 5 வயசில் போடுறோம். அதுக்கப்புறம் 10 வயசில் ஒரு பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போடுறோம். பெண் குழந்தைகளுக்கு தனியாகவே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிராக ஹெச்பிவின்ற வேக்சின் 12 இயர்ஸில் தராங்க. அது எப்போ போட்டுக்கிட்டாலும் நல்லது தான். 26 வயசு வரைக்குமே அந்த வேக்சின் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த வேக்சின் சார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக டாக்டர் என்றைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி வந்துக்கணும். வேக்சின்லேயும் சில வகையான கஷ்டங்கள் இருக்குது. இப்போ டிபிடினா ஃபீவர் வரும், கொஞ்சம் வீக்கம் வரும். அதுக்கு மருந்து சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதுக்கு பயந்துக்கிட்டு வேக்சின் போடாமல் இருக்கக்கூடாது. டைஃபாய்டு இன்ஜெக்ஷன் வந்து யூஸ்வலாக 1 வயசு முடிஞ்சோன்னே போடுறாங்க. அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டைஃபாய்டை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்டெயின் மாறும். அதுக்காக 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உடம்பும் அதோடைய இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு மறந்துடும். அதனால் அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும். கூட தண்ணி குடிக்கிறப்ப நல்லா சுகாதாரமாக சுட வச்சு ஆற வச்ச தண்ணி. ஏன்னா அது வாய் வழியாக தான் அந்த டைஃபாய்டு கிருமி போகுது. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டாடக்கூடாது. நல்லா தண்ணி குடிக்கணும். இதனால் டைஃபாய்டை குறைக்கலாம். தடுப்பூசின்றது என்னென்னா அதை வருமுன் காப்போன்றதை பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அப்படி இருக்கும்போது தடுப்பூசி போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடணும். காசே இல்லை அப்படின்னா ஓகே, முக்கியமான தடுப்பூசி கவர்மெண்ட்டில் போடுறதாவது போடணும். காசு இருக்குது, நான் லேட்டஸ்ட் மொபைல் வாங்க காசு இருக்குன்னா பிள்ளைக்கு லேட்டஸ்ட் இன்ஜெக்ஷன் போடாமல் இருக்கிறது பெரிய அபத்தமான குற்றம்.